வணக்கம். மேஷ ராசி, மேஷ லக்னம் இருக்கக்கூடியவங்களோட குணாதிசயங்கள் என்னென்ன? அவங்களோட பாசிட்டிவ் என்ன? நெகட்டிவ் என்ன? ஜென்ரலா அவங்க என்ன மாதிரியான கேரக்டரா இருப்பாங்க? அவங்கள எப்படி அணுகலாம்? அவங்களோட லைஃப் த்ரூ அவுட் எப்படி இருக்கும்? அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இது பொதுவான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இருந்தா கூட 90% மேட்ச் ஆகும். மீதி 10% எப்படி அப்படின்னா, நீங்க மேஷ ராசி அல்லது லக்னமா இருக்கும் பொழுது, உங்க லக்னம் அல்லது ராசியிலேயே வந்து வேற கிரகங்கள் வந்து உட்கார்ந்தாலோ, அல்லது வேற கிரகங்கள் பார்த்தாலோ, கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குமே தவிர, அந்த அடிப்படை குணாதிசயங்கள் மாறவே மாறாது. அதே போல மேஷ கட்டம் வலுத்திருக்கக்கூடியவங்களுக்கும் மேஷ கட்டம் அப்படின்றது வந்து உங்களோட ராசி கட்டத்தை எடுத்தீங்கன்னா டாப் லெஃப்ட்ல இருந்து ரெண்டாவதா வரக்கூடிய கட்டம் அதுதான் மேஷ வீடுன்னு சொல்லுவோம். அந்த மேஷ வீட்டுல நிறைய கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலும் சரி, அல்லது செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்துல வலுத்து இருந்தாரு அப்படின்னாலும் ஆட்சி உச்சம் திக்பலம் அந்த மாதிரி வலுத்து இருந்தாலும் சரி, இந்த குணாதிசயங்கள் 70% பொருந்தி வரும். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு சரியாக போட்டு பேசியிருக்கேன். ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் 1000 அர்த்தங்களை வச்சு நான் பேசியிருக்கேன். நீங்கள் சரியாக கவனித்து கேட்கும் பொழுது உங்களுக்கு முழுசாக புரியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மேஷத்தை பற்றியும் இல்லை நீங்களே மேஷமாக இருக்கீங்க அப்படின்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக இருக்கும். சரி, டிஸ்க்ளைமர் சொல்லியாச்சு. இப்போ மேஷத்தை பற்றி பார்க்கலாம். மேஷம் வந்து ஒரு சர வீடு. அப்படின்னா என்னன்னா, இந்த மேஷத்துல பிறந்தவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா துடிப்பா இருப்பாங்க. அதிக இயங்கும் திறன் மிக்கவங்களா இருப்பாங்க. அவ்வளவு சாதாரணமா சோர்ந்து உட்காரவே மாட்டாங்க. அதுலயும் மேஷ ராசி அல்லது லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா விளையாட சொன்னாலும் விளையாண்டே இருப்பாங்க. ரொம்ப சுட்டியா இருப்பாங்க. எங்க இருந்து தாண்டா இவ்வளோ எனர்ஜி வருது உனக்கு? நீ சாப்பிட்டு 4-5 மணி நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் விளையாண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். அவ்வளோ ரொம்ப சுட்டியா இருப்பாங்க. இதே வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய மேஷக்காரவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப வந்து ஒர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. உழைப்பு 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 அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு ஒர்க் சென்ட்ரிக்கா ஒர்க் ஃபோக்கஸ்டா வந்து இருப்பாங்க. வயசான காலத்துல கூட இந்த மேஷத்துல பிறந்தவங்க வந்து ஏதாவது வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாடியை நல்லா ஆக்டிவா வச்சுப்பாங்க. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. அதாவது அவங்களோட இயங்கும் சக்தின்றது வந்து ரொம்ப அபரிவிதமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த பதிவு ஃபுல்லா நான் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அல்லது வெறும் மேஷம் அல்லது மேஷ மக்கள் அந்த மாதிரி எந்த விதத்துல சொன்னாலும் அது வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரவங்கள தான் சொல்லுதுன்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேஷம் செவ்வாயினுடைய வீடு இல்லையா? மேஷத்தின் அதிபதி வந்து செவ்வாய். அப்போ இந்த மேஷம் ரொம்ப கோபக்காரவங்களா இருப்பாங்க. ஒரு கண்ட்ரோல் இல்லாத கோபமா இருக்கும். எப்படின்னா செந்தழல் மேனியாய் தீப்பிழம்பென நின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட கோபத்தை வந்து சித்தரிக்கும் பொழுது. அப்போ அந்த மாதிரி ரொம்ப ஒரு அன்கண்ட்ரோலபிளான ஒரு ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய கோபத்தை கொண்டவங்களா இருப்பாங்க. கோபத்துல என்ன செய்யறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற ஒரு நிதானமே இருக்காது. இடம் பொருள் ஏவல்னு எதையுமே பார்க்காம முன்னாடி யார் நிக்கிறாங்க, அந்த ஆளோட பேக்ரவுண்ட் என்ன, இல்ல அந்த ஆளுக்கும் நமக்குமான உறவு என்ன, இது எதையுமே ஃபார் அ மொமெண்ட் யோசிக்காம படபடன்னு பேசிடுவாங்க. படபடன்னு ரியாக்ட் பண்ணிடக்கூடியவங்களா இருப்பாங்க. கையை நீட்டிடுவாங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்றதையும் வந்து யோசிக்காம செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த முன்கோபம் முரட்டுத்தனத்தால என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்கள்ல தப்பா ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கான பின் விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து செவ்வாய படை தளபதி சேனாதிபதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மேஷத்தினுடைய கடவுள் யாருன்னா முருகர். அவரும் தேவர்களின் தளபதி அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடியவர். அப்ப தளபதின்னு சொல்லும் பொழுது அவங்களோட கேரக்டர் என்னவா இருக்கும்? எந்த ஒரு குரூஷியலான கிரிட்டிக்கலான ஜாபையும் பல ஆங்கிள் யோசிச்சு தனக்கு கீழே உள்ளவங்களை சரியா தயார்படுத்தி ஆர்கனைஸ்டா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுல இவங்க கெட்டி சமத்து ரொம்ப வல்லவர்கள். அதுல அதாவது பிசிறு தட்டாம பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கம்ப்ளீட்டா எப்படி கேட்டோமோ என்ன செய்யறதுக்கு அவங்க கமிட்மெண்ட் கொடுத்தாங்களோ அப்படியே செஞ்சு முடிப்பாங்க.
ஆல்சோ இவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், நல்ல மேனேஜர்ஸா இருப்பாங்க, எஸ்பெஷலி ஃபீல்டு ஒர்க்ஸ்ல. அதாவது இந்த களத்துல இறங்கி வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள்ல ஒரு நல்ல மேனேஜர்ஸா லீடர்ஸா இருப்பாங்க. படை தளபதி சேனாதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து நிச்சயமா அவங்க வந்து ஒரு படையோட தான், அதாவது கூட்டத்தோட தான் இருப்பாங்க. இந்த மேஷத்துக்கு வந்து கூட்டத்தோட இருக்க தான் பிடிக்கும், தனியா இருக்கிறது பிடிக்காது, தனியா இருக்க மாட்டாங்க. ஒரு சேயிங் சொல்லுவாங்கல்ல, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு. மேஷம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே முந்துவாங்க. எப்படின்னா, சாப்பாடுன்னு வந்துட்டா நல்ல ருசியா வக்கனையா காரசாரமா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. வாய்க்கு உணர்த்தியா இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதாவது வங்கலையா கிடக்குறேன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சாப்பிடாமே இருந்தாலும் இருப்பாங்களே தவிர டேஸ்ட் இல்லாத ஃபுட்டை வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி சண்டைன்னு வந்துட்டாலும் நல்லா நெஞ்ச நிமிர்த்தி தோலை தூக்கி முதல் ஆளா போய் நிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவங்க இந்த மேஷம் ராசி லக்னம் இருக்கக்கூடியவங்க தான். தப்பு செஞ்சியா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா செஞ்சேன் அப்படின்னு தைரியமா ஒத்துப்பாங்க. அதே சமயம் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் வந்து இவங்க கிட்ட இருக்கும். என்ன ஒண்ணு, கூட உள்ளவங்களே தப்பு செஞ்சாலும் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கடுமையா அவங்க மனசு நோகும்படி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிடுவாங்க. அல்லது கையை நீட்டிடுவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. எல்லா பாயிண்ட் இன் லைஃப்லயும் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றத ரொம்ப தெளிவா ஆணித்தனமா மற்றவங்களுக்கு வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல பொய் சொல்லி ஓடி ஒளியறதை விட நான் உண்மையை ஒத்துக்கிட்டு அதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்ஸும் நேர்மையும் வந்து இந்த மேஷ ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அடுத்து இவங்க ரொம்ப நம்பகமானவங்களா இருப்பாங்க. எந்த வேலையா இருந்தாலும் நம்பி கொடுத்துட்டு போகலாம், விசுவாசியா இருப்பாங்க. அதாவது இந்த உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யற வேலைக்கும் வாங்குற காசுக்கும் உண்மையா இருக்கக்கூடியவங்க இந்த மேஷத்துல பிறந்தவங்க. அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், அதை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அதாவது கடவுளா பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்ற ஒரு சைடு இருப்பாங்க, கடவுளை உருகி உருகி வேண்டி வேண்டி கும்பிடக்கூடியவங்க ஒரு சைடு இருப்பாங்க. ஒரே இந்தியா ஒரே மொழின்னு பேசுறவங்க ஒரு சைடு இருப்பாங்க. என் மொழியில கை வைக்க நீ யாருடா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு சைடு இருப்பாங்க இல்லையா. கடைசியில வாய்மையே வெல்லும் வைங்களேன். பட் இப்ப என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு சைடுல எந்த சைடு மேஷம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு உண்மையானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அது கறிக்கடையில நின்று ஆடு கோழி வெட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல அடிதடி பஞ்சாயத்து அப்படின்னாலும் சரி. என் முதலாளி உன்னை அடிச்சுட்டு வர சொன்னாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீ நல்லவனா கெட்டவனான்றத பத்தி, நீ எந்த சைடுன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வந்துருவாங்க. அப்படி இல்லையா, சைலண்டா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது அடியாட்களை வச்சு ஏவக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க பேர் வந்து வெளியில வராது. இந்த மேஷத்தோட அதிபதி செவ்வாய் ரொம்ப தீதுப்பட்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ராங்கான வயலன்ஸ் பாதையை வந்து சூஸ் பண்ணுவாங்க. தப்பு செஞ்சுட்டு ஃபீல் பண்ணி உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களும் இந்த மேஷம் தான். அப்படி இல்லாம செவ்வாய் நல்ல விதமா வலுத்திருந்தது அப்படின்னா அவங்க வந்து நல்லதுக்காக வெப்பன்ஸ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, ஆயுதங்களை எடுக்கிறவங்களா இருப்பாங்க, போராளிகளா இருப்பாங்க. இப்ப எல்லாராலையும் பார்டர்ல நின்று சண்டை போட்டு நாட்டை பாதுகாக்க முடியுமா சொல்லுங்க. எதிரில் நிற்கக்கூடிய பாகிஸ்தான் சோல்ஜர் தனிப்பட்டவனா ஒரு நல்லவனா இருந்தா கூட இந்தியன் சோல்ஜரா இந்தியாவை காப்பாத்த மனசை கழட்டி வச்சுட்டு வேலை செய்ய மேஷத்தால மட்டும்தான் முடியும். அதனாலதான் ஆர்ம்டு சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த கோஸ்டல் கார்ட்ஸ் இங்கெல்லாம் மேஷமை அதிகமா பார்க்க முடியும். காவலர்கள் அப்படின்னு சொன்னாலே மேஷம் தான் அப்படின்னு சொல்லணும். அது மிலிட்ரி மேன்ல இருந்து ஆரம்பிச்சு போலீஸா இருந்தாலும் சரி, வாட்ச்மேனா இருந்தாலும் சரி, சும்மா வேற வழி இல்லாம டம்மியா ஒப்புக்கு இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்கள பத்தி சொல்லல. விரும்பி சின்சியரா பாதுகாப்பு கொடுக்குற ஒரு வேலையில இருக்கக்கூடிய வாட்ச்மேன்ஸ், இந்த பேரிடர் மீட்பு போன்ற லைஃப் சேவிங்கான துறைகள்ல குரூஷியல் ரோல்ஸ்ல இருக்கக்கூடியவங்கள சொல்றேன். இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல இல்லாட்டியும் ஒரு மிலிட்ரி மேன், போலீஸ்மேன் அந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்காட்டியும் சாதாரணமா இருக்கும் பொழுதும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது, ஒரு பேரிடர் மீட்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து தேவைப்படும் பொழுது தங்களை தாங்களே வாலண்டியர் பண்ணி உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க.
மேஷம் ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதுனால நெருப்பு சம்பந்தமான துறைகள்லயும் வந்து பார்க்க முடியும். ஃபயர் ஃபைட்டர்ஸா இருக்கக்கூடியவங்க, ஒரு சமையல் துறையில இருக்கக்கூடியவங்க, கல்யாண சமயக்காரவங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் செஃப் வரைக்கும் வந்து மேஷத்துல இருக்கக்கூடிய மக்களை அதிகமா பார்க்க முடியும். ஏன் ஒரு டாக்டர் ஆகணும்னா கூட, எஸ்பெஷலி சர்ஜன் ஆகணும் அப்படின்னா கூட செவ்வாயோட துணை இருந்தாதான் கண்டிப்பா முடியும். எல்லாராலையும் ஈஸியா கத்தி ஹேண்டில் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்துறதுங்கிறது முடியாத விஷயம் இல்லையா? பிளட்டை பார்த்தாலே மயங்கி விடுறவங்க தான் எத்தனையோ பேர். மேஷம் வந்து அந்த மாதிரி கிடையாது. ரோட்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் உதவி பண்றதுக்கும் 108 கால் பண்றதுக்கும் இவங்களாலதான் முடியும், இவங்களாதான் இருப்பாங்க. பேச்சு தீயா இருக்குமே தவிர மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. எதிரியா இருந்தா கூட மன்னிச்சு சோறு போட்டு அனுப்பக்கூடிய ஒரு குணம் வந்து இவங்க கிட்ட இருக்கும். பரம எதிரியா இருந்தாலும் இவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா நிச்சயம் காப்பாத்தி விட்டுருவாங்களே தவிர அந்த வெஞ்சன்ஸை எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பழி வாங்கணும், இனி என்ன அன்னைக்கு இப்படி பண்ணியே அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவங்க இந்த மேஷம் கிடையாது. கண்டிப்பா உதவக்கூடியவங்க. அதாவது கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எக்ஸாக்ட்லி மேஷம் தான். அடுத்து செவ்வாயோட நிறம் வந்து ரெட். சயின்ஸ்ல மார்ஸ் ரெட் பிளானட்னு குறிப்பிடுறாங்க. நம்ம ஆளுங்க சேட்டலைட்லாம் இல்லாமலே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே செவ்வாய்க்கு கலர் சிகப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் இல்லைனாலும் கல்வெட்டுல செதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு நாட்டுக்காக அல்லது தன்னோட முதலாளிக்காக அல்லது யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காகவே இவ்வளவு காப்பாத்தணும், கரை சேர்க்கணும்னு வந்து போராடுவாங்கன்னா தன் வீட்டுக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் எவ்வளவு கேர் பண்ணுவாங்கன்னு யோசிங்க. முன்னோர்கள் சேர்த்து வச்ச பேக்கப் இல்லையோ இருக்கோ, எப்படியாவது தன் சொந்த முயற்சியால உழைச்சு குட்டிக்கரணம் அடிச்சாவது தன்னோட குடும்பத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மேஷம். காலம் வென்றதா இல்லையான்றது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஜாதகம் மற்ற அமைப்புகளை பொறுத்தது அப்படின்னா கூட மேஷம் கட்டாயமாக தன் கடமையை தன் சக்திக்கு மீறியும் செய்து குடும்பத்தை நிலைநிறுத்தும் அப்படின்றதுதான் உண்மை. அதனாலதான் பெரும்பாலான மேஷம் வந்து எக்ஸ்ட்ரா மைல்ஸ் ஓடி ஓடி அவங்களோட சக்திக்கு மீறி உழைச்சு வயசான காலத்துல உள்ளது போதும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடான மனநிலைமையோட ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப், பீஸ்ஃபுல்லான லைஃப், நிம்மதியா இருந்தா போதும்யா அப்படின்றது மாதிரி வந்து அமைதியா கொண்டு போவாங்க. இவங்க எல்லாருமே பெரும்பாலும் கவர்மெண்ட் ஜாபை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. சர்வீஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு ஓய்வுக்கு திரும்பி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒண்ணு அதிகாரியா இருப்பாங்க அல்லது அதிகாரம் இருக்கக்கூடியவங்களோட தொடர்புல அவங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த பூனை படை பவுன்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த விஐபி செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த மாதிரியான தொழில்கள்ல கூட பரவலா இந்த மேஷம் பிளஸ் செவ்வாய் வலுத்தவங்களை வந்து பார்க்க முடியும். அடுத்து ரெட் கலர்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து இந்த செங்கல் செம்மண் சம்பந்தமான தொழில்கள்ல கூட இருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில்கள், சிவில் என்ஜினியர்ஸா நிறைய பேர் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் மேஷமா இருப்பாங்க. முக்கியமா இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்புகள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டி சேரும், விவசாய நிலங்கள் வந்து சேரும். அடுத்து இவங்களுக்கு இந்த உடல் வலிமை ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த், எனர்ஜி. உடம்பு சரியில்லைன்னா கூட நைட்டு மாத்திரையை போட்டு படுத்துட்டு காலையில ஆளுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாடி இம்யூனிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். இவங்களுக்கு எப்படி உடம்பு உறுதியா இருக்கோ, நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கும், ஈக்குவலி வந்து மன உறுதியா இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விடாமுயற்சி தன்னம்பிக்கையோட விழுந்தாலும் உடனே எழுந்து ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க. தோல்வியை கண்டு அப்படியே ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி உட்கார மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த போராட்ட குணம்ன்றது வந்து இயல்பிலேயே இருக்கும். ஒரு ரூட்ல ஸ்டக் ஆனா முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாங்க, முடியலையா டக்குன்னு ரிவர்ஸ் கியரை போட்டு ரூட்டை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் செவ்வாய் நல்ல நிலைமையில வலுத்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து நல்ல விளையாட்டு துறையில ஷைன் ஆவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அப்படின்ட்டு அன்ஸ்டாப்பபிளா போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பழு தூக்குறது, ஜிம்னாஸ்டிக் போன்ற மாதிரியான ரிஸ்கியான விளையாட்டுகளை கூட ஈஸியா விளையாண்டு போயிடுவாங்க. வீர சாகசங்கள் செய்வாங்க. கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டுல முக்கியமா ஜொலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா செவ்வாயோட துணை தேவை. காம்படிஷன்னாலே இவங்களுக்கு பிடிக்கும். அடுத்து இது ஒரு ஆண் ராசி அப்படின்றதுனால ஆண் தன்மை அதிகமா இருக்கும். அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டாங்க. கடமையை சரியா செய்வாங்களே தவிர
அதட்டி கேட்டோம்னா வந்து எதையும் பண்ண மாட்டாங்க. இண்டிபெண்டா இருக்க தான் விரும்புவாங்க. ஒரு கூட்டுக்குள்ள எல்லாம் நீங்க வந்து இவங்களை அடைச்சு வைக்க முடியாது. ஸோ மேஷம் ஆண் ராசின்னு சொல்லும் பொழுது மேஷத்துல பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, மேஷத்துல பிறந்த பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா போல்டா தான் இருப்பாங்க. இது நான் வாய மூடணுமா, நான் என்ன தப்பு பண்ண வாய மூடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்டாண்டை ஸ்ட்ராங்கா எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதோட பாயிண்ட்டை ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பல நேரம் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல. அதே போல மரம் ஏறக்கூடிய நிறைய மேஷராசி பெண்களை நான் பார்த்துருக்கேன் கண் கூட. ஹஸ்பண்ட் ஏதாவது தப்பு செஞ்சாருன்னு வைங்களேன், அடி உததான். நான் 10 நாள் வீடு கூட்டுறேன்னா நீ ஒரு நாளாவது வீடு கூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அந்த ஒரு நாள் கூட்டிட்டீங்கன்னா போதும், அடுத்து ஒரு 4 மாசத்துக்கு கூட அவங்க வந்து உங்களுக்கும் சேர்த்தே செஞ்சிருவாங்க. அதுவும் அன்போட செய்வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பட் அந்த ஒரு நாள் அவங்க சொல்ற ஒரு நாள் நீங்க கூட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சிக்கல் தான். ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். பட் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான பலாபலன்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க நல்ல குணவதியா இருப்பாங்க. குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு தர மாட்டாங்க. சரி, நான் வந்து மேஷ ராசி தான். நீ சொல்ற மாதிரி பகிரங்கமாலாம் கோபப்பட மாட்டேன், ரியாக்ட் பண்ண மாட்டேன் சட்டுன்னு, சுத்தி சுத்தி எல்லாம் சண்டை போட மாட்டேன். சண்டைனாலே ஒரு 2 அடி தள்ளி வந்துருவேன். முன் கோபப்பட மாட்டேன், முரட்டுத்தனம் என்கிட்ட கிடையாது, லேப்டாப்ல உட்காந்து தான் வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ராசியாதிபதி செவ்வாய் ஒரு சட்டிலான பொசிஷன்ல இருக்காருன்னு அர்த்தம். அதாவது அவர் பகை வீட்டிலேயோ, பகை வீடுன்னு சொல்லும் பொழுது மிதுனம் அல்லது கன்னியில இருக்கலாம், அல்லது பலம் குன்றிய நிலையிலோ ஏதாவது ஒரு விதத்துல பலவீனமா அல்லது சிறிது பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனிங்ல உங்க ஜாதகத்துல இருப்பாரு. அப்போ நீங்க எக்ஸ்பிளிசிட்டா இந்த குணங்களை எல்லாம் காட்ட மாட்டீங்க. நீங்க வெளிப்படையா சொல்லல, வெளிப்படையா வந்து தடால் புடால்னு சண்டை போடல அப்படின்னா கூட உங்க மனசுக்குள்ள வந்து அந்த காட்டும், அந்த இறுக்கமோ, அந்த சரி எப்படி பண்றான் பாரு இவனை, என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குமுறலும் வந்து மைண்டுக்குள்ள இருக்கும். இப்போ உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க வம்பு பண்ண வராங்க அப்படின்னா வந்து நீங்க லேப்டாப்ல தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப பேசினா கீபோர்டு எடுத்து மண்டையிலே போட்டுருவோம்னாலும் மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பீங்க. அதை நீங்க எக்ஸ்பிளிசிட்டா பண்ணல அப்படின்னா கூட மைண்டுக்குள்ள உங்களுக்கு நான் சொன்ன அந்த அடிப்படையான குணாதிசயங்கள்ன்றது இருக்கும். ஆனா உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து பகிரங்கமா வலிமையில இல்ல, மறைமுக வலிமையிலயோ அல்லது வந்து தன்னோட முழு பவரையும் காட்ட முடியாத ஒரு இடத்துலயோ தான் ஜாதகத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். முக்கியமா இந்த புதன் வீட்டுல செவ்வாய் அமைய பெற்ற மேஷராசிக்காரங்க எல்லாம் வந்து அல்லது மேஷ லக்னக்காரவங்க எல்லாம் சண்டே வந்து அவாய்ட் பண்ணதான் பார்ப்பாங்க. இந்த சண்டே நடந்ததுன்னா ஒரு 10 அடி தள்ளி போய் நின்னுக்குவாங்க. எனக்கு சண்டை வேணாம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு சண்டை போட தெரியாதுன்றது கிடையாது. அவங்களால 100% சண்டை போட முடியும். ஆனா அவங்க வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த சைட் ஆஃப் பர்சனாலிட்டியை வந்து அவங்க வெளிக்காட்டிக்க விரும்ப மாட்டாங்க. அதுலயும் எந்த லக்னமா இருந்தாலும் செவ்வாய் நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சண்டையே போட மாட்டாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதையும் மீறி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ற விதமா பேசிடுவாங்க. ஏன்டா இவன் கிட்ட வாயை கொடுத்தோம், எதுக்கு இவனை வாயை திறக்க வச்சோன்ற மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பேசிடுவாங்க. இதே சமயம் செவ்வாய் வந்து குரு, பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரியான ஆட்கள் கூட தொடர்புல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விதமா வளர்த்திருக்காரு, நல்ல விதமான பொசிஷனிங்ல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சுத்தமா இந்த செவ்வாயோட மூர்க்கத்தனம் அல்லது வந்து கோபப்படுறது இந்த மாதிரியான அன்னெசரியான நல்ல குவாலிட்டிஸ் ஆஃப் செவ்வாய் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த அன்னெசரியான குவாலிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல, அது எதுவுமே வந்து இருக்காது. அப்படியே கோவப்பட்டா கூட அது ரொம்ப கண்ட்ரோல்டான கோவமா இருக்குமே தவிர கோவத்திலயும் நிதானமா தான் இருப்பாங்க. எல்லை மீறி எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களோட நல்ல குணங்கள் தான் வந்து அதிகமா வலுத்து வெளிப்படும். அதாவது செவ்வாய் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் வந்து அதிக அளவுக்கு அவங்களுக்கு வெளிப்பட்டு அவங்களுக்கு நன்மைகளை தரும். அடுத்ததாக புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது. சோ இந்த மேஷ ராசி அல்லது லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் தசை வரலனாலே அது வந்து ஒரு யோக ஜாதகம் அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான். மேஷத்துக்கு 3 மற்றும் 6ஆம் வீட்டினுடைய அதிபதி தான் புதன் இல்லையா? ஜாதகத்துல அவர் நல்ல பொசிஷன்ல இருந்தா கூட, மேஷத்துக்கு அவர் நல்லது பண்ற மாதிரியே தெரிஞ்சா கூட
அவர் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தன்னோட காரகங்கள்ல காலவாரி விடணும்ன்ற மாதிரிதான் பார்ப்பாரு. எப்படின்னா வந்து 6க்கு அதிபதியா வந்து அவர் கடனை கொடுப்பாரு. மேஷ ராசிக்காரவங்க லக்னக்காரவங்க வந்து பெரும்பாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து செவ்வாயோட லக்னம் ராசியில பிறந்தவங்களுக்கே உரித்தானது. ஏதாவது ஒரு விதத்துல கடன் வந்துகிட்டே இருக்கும். தான் ஆடம்பரத்தை விரும்பாதவங்களா இருந்தா கூட அடுத்தவங்களுக்காகவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வந்து கடன் வாங்குவாங்க. அதனால இவங்களுக்கு பெரிய லாபம் இருக்கா, அதை பெருசா இவங்க அனுபவிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறிதானா கூட மத்தவங்களுக்காக வந்து இவங்க கடன் படுவாங்க. முக்கியமா வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த வீட்டு பத்திரம், இந்த இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இவங்க வந்து யாரையும் நம்பி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. சேஃபா இவங்களே தான் ஹேண்டில் பண்ணி இவங்களே தான் வச்சுக்கணுன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து புதன் கொடுக்கக்கூடியது இந்த பேச்சு சாதுரியம், அதுல கை வைப்பாரு. இந்த மேஷத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேன் தடவிய வார்த்தைகளை பேசுறது, நாசூக்கா சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது. இன்ஃபேக்ட் அப்படி பூசி மொழிகி பேசணும்னா கூச்சப்படுவாங்க. நம்ம ஏதோ டிராமா பண்றோமோ சுத்தி வளைச்செல்லாம் பேசி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நெத்தியில அடிச்ச மாதிரி பிராங்கா மூஞ்சி மேல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போலதான் வந்து புதனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மேஷத்துக்கு வரவே வராது. அதே போல புதனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து மேஷத்துக்கு வரவே வராது. நகைச்சுவைன்னு நினைச்சு இவங்க பேசுவாங்க, ஆனா மத்தவங்களுக்கு சிரிப்பு வராது. மாறா வந்து காண்டு தான் ஏத்தும் அல்லது வந்து போர் அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்காக சிரிக்க தெரியாதவங்கன்னு இல்ல, நல்ல கலகலன்னு சத்தம் போட்டு வாய் விட்டு சிரிக்கக்கூடியவங்க மேஷம். அதுக்கு வந்து இவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும், ஒரு வேலை இல்லாத ஃப்ரீயான டைமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து மத்தவங்களோட நகைச்சுவையை உணர்ந்து சிரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து நண்பர்களை குறிக்கக்கூடியவர் புதன். சோ நண்பர்களால சில நேரம் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அதே போல தாய்மாமனை குறிக்கக்கூடியதும் புதன் தான்றதுனால இந்த மேஷத்துக்கு தாய்மாமன் மேல பற்று இருந்தா கூட ஏதோ ஒரு விதத்துல ஒரு டிஸ்டன்சிங் ஆயிடுறதோ அல்லது பேச்சுவார்த்தை இல்லாமலோ அல்லது மனக்கசப்போ ஏற்படலாம். அடுத்து புதன்னா விவேகம், ஆழம் தெரியாம காலை விட மாட்டாங்க. அதே சமயம் செவ்வாய் அதாவது மேஷம் வந்து பாத்தீங்கன்னா விவேகத்தை விட வேகம் தான் அதிகமா இருக்கும். பேச்சே இல்ல வீச்சு தான் அப்படின்ற மாதிரி செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் வந்து பாத்தீங்கன்னா புதன். எந்த ஒரு குதர்க்கமான சுச்சுவேஷனா இருந்தா கூட டிப்ளமேட்டிக்கா அதை ஹேண்டில் பண்ணி நைஸா நழுவி வந்துருவாங்க. பட் இந்த மேஷம் வந்து அப்படி கிடையாது. உண்டா இல்லையா, சும்மா வழ கொழ கொழன்னு என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரே ஸ்டாண்ட்ல நின்றுவாங்க. அடுத்தபடி அந்த புதன் வந்து ஏதாவது ஒரு விதத்துல மேஷ ராசி லக்னக்காரவங்களுக்கு ஒரு சரியில்லாத பொசிஷன்ல இருந்ததுன்னா புதன் சம்பந்தமான ஹெல்த் இஷ்யூஸ் லைக் வீசிங், நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், இந்த டஸ்ட் அலர்ஜி போன்றவை இருக்கலாம். சரி, இப்போ இந்த புதன் செவ்வாய் இவங்களோட எதிர்த்தன்மை, அந்த புதன்னால மேஷ ராசி லக்னத்துக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பத்தி சொல்லிட்டோம். அடுத்து இன் ஜென்ரல் ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உஷ்ண சம்பந்தமான வியாதிகள், எஸ்பெஷலி அந்த சூட்டு கொப்பளம், முகத்துல பரு, இந்த மாதிரியான விஷயங்கள் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வியர்வையால தலையில நீர் கோர்த்து சளி பிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ், மொத்தத்துல சுடு தண்ணி குடிக்கிற மாதிரியான ஏதாவது சிக்னஸ் வந்து வரலாம். ஸ்பைசியா சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஸ்டொமக் அப்செட், ஏதாவது வயிறு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். காலபுருஷனோட தலையை குறிக்கக்கூடிய இந்த முதல் லக்னம்ன்றது மேஷம் தான் அப்படின்றதுனால இவங்களுக்கு தலை சம்பந்தமான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் லைக் ஒற்றை தலைவலி அந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் இந்த மேஷ வீட்டுல வந்து சூரியன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவர் உச்சமடைவாரு. உண்மையாவே அவங்களாம் வந்து மண்டச்சூடான ஆட்கள் தான். அதுலயும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து மேஷத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க லைஃப் பார்ட்னர்னு இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வந்து ரொம்ப அட்ஜஸ்டிங் மென்டாலிட்டி இருந்தாதான் ஓட்ட முடியும். அது மகனா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, பேரம்பேத்தியா இருந்தாலும் சரி, தான் தான் ராஜா, தான் தான் ராணி, தான் வச்சதுதான் சட்டம் அப்படின்றது மாதிரி ரொம்ப கடுமையானவங்களா இருப்பாங்க. ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். மற்றபடி பாசக்காரவங்களா தான் இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டும் இருக்காது. பட் டே டு டேல ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாகவும் டாமினேட்டிங்கான ஆளாகவும் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு பொசிஷனிங் இருக்கக்கூடியவங்களை பத்தி தனி வீடியோவே போடுறேன், ஏன்னா சொல்றதுக்கு அவ்வளோ இருக்கு.
அடுத்து இவங்களோட ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு மத்தியம உயரமா இருப்பாங்க. ரொம்ப டாலும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டும் இல்லைன்ற மாதிரி ஒரு மாநரமா இருப்பாங்க. கட்டுமஸ்தான உடலா இருப்பாங்க. எஸ்பெஷலி ஆண்களா இருக்கும் பொழுது இந்த மேஷ ராசி அல்லது லக்னம் வலுத்து செவ்வாயும் வலுத்திருக்கும் பொழுது நல்ல ஒரு ஜிம் பாடியா இருப்பாங்க. நல்ல கம்பீரமான உடல் தோற்றம் இருக்கும். பெண்களா இருந்தாலும் நல்ல தோரணையா போல்டா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தோற்றத்துல சொல்றேன். அதே மாதிரி தினவெடுத்த தோள்கள் சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல வந்து அங்கங்க வீர தழும்புகளை பார்க்க முடியும். அது அசிங்கமா இருக்காது, பட் ஒன்று ரெண்டு தழும்புகள் எஸ்பெஷலி ஃபேஸ் பார்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பொய் சொல்றவங்கள எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நேரடியா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதாண்டா, அதுக்கு எதுக்குடா வந்து பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. இந்த மேனிப்புலேட் பண்ணி பேசுறவங்க எல்லாம் பிடிக்காது. டைரக்டா சொல்லி திட்டுவாங்க, எதுக்கு நீ வந்து டே பூசி முழுகுறன்ற மாதிரி திட்டுவாங்க. அது அவங்களோட கேரக்டர் வந்து டைரக்டா சொல்றது இல்லைன்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியாது, மேஷத்தால புரிஞ்சுக்க முடியாது. இவன் ஏன் போய் சொல்றன்ற மாதிரி சட்டுன்னு கோவம் தான் படுவாங்க அல்லது ஆத்திரம் படுவாங்க. யோசிக்காம ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏன்டா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ பண்ணிருக்க வேண்டாமே, கொஞ்சம் கம்மியா திட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உணருவாங்க. அதே சமயம் போயிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல தன்மையான அளவும் மேஷத்தால இருக்க முடியும். அடுத்து தடைன்றது இவங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். ஆனா தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தெம்பும் தைரியமும் விடாமுயற்சியும் அந்த திராணியும் வந்து மேஷத்துக்கிட்ட இருக்கும். பட் தடைன்றது இருக்கும், அதை மீறிய வெற்றின்றதும் இருக்கும். கண்டிப்பா ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போய்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர பின்னோக்கி போக மாட்டாங்க. அடுத்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்களா இருப்பாங்க. இந்த தொட்டாசினிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களை ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம். இப்போ யாராவது ஒருத்தர் மேஷத்தை கோவப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா வந்து சின்ன ஒரு விஷயத்த பண்ணி கோவப்படுத்தி விட்டு பேச விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளுங்களா இருப்பாங்க. மற்றவங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. சுதந்திரமா தான் இருக்க நினைப்பாங்க. அதுக்கான பின்விளைவுகளையும் போல்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களா பட்டுதான் வந்து அதுக்கான அனுபவங்களை வச்சு ஒரு டெசிஷனுக்கு வரணும்னு தான் நினைப்பாங்களே தவிர மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. அதே போல அடிச்சு மிரட்டி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் இவங்க கிட்ட எதையுமே சாதிக்க முடியாது. நியாயமா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நியாயமா அவங்களும் நடந்துக்குவாங்க. நயந்து புகழ்ந்து ஏதாவது வந்து நம்ம கேட்டோம், ஒரு தட்டி கொடுத்து நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எது வேணா செய்வாங்க. லிட்ரலி அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் வந்து நமக்காக செய்யக்கூடியவங்க மேஷமா இருப்பாங்க. உண்மையாவே ஒரு மேஷ ராசி அல்லது லக்னக்காரங்க வந்து உங்க குடும்பத்திலயோ உங்க ஃப்ரெண்ட்ஸாவோ இருக்காங்கன்னா அது ஒரு யானை பலம், ஒரு படை பலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த லெவலுக்கும் இறங்கி தன்னை சார்ந்தவங்களுக்காக வந்து எதையுமே பண்ணக்கூடியவங்க இந்த மேஷ ராசி லக்னக்காரவங்க. நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மேஷத்தை பத்தின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோம். மேஷ ராசி லக்னத்துல நீங்க இருக்கீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களோட ரிலேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மேஷ ராசி லக்னக்காரவங்களோட ரிலேட் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்கன்னா லைக் கொடுங்க. ஏதாவது ஜோதிட ரிலேட்டடான சந்தேகங்கள் இருக்கு அல்லது நீங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்க அல்லது உங்களால ஏதாவது ஒரு நான் வீடியோல சொன்ன விஷயங்களை ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, யார் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட். நன்றி, வணக்கம்.